இப்ப நாம பார்க்க போறது முதல் முண்டகத்தில் முதல் கண்டத்தில் 7வது ஸ்லோகம். யதா ஊர்ணநாபிஹி ஸ்ருஜதே கிருண்ணச்சேச்ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதயः சம்பவந்தி யதா சதः புருஷாத் கேசலோமானி ததா அக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். சம்பவதி விஸ்வம், உலகம் பிறக்கிறது. அக்ஷராத், குறைவற்றவனாய் மாறுதலற்றவனான பிரம்மத்திடத்திலிருந்து ஜகத்து உருவாகிறது. அப்ப காரணம் அவர் தான் தெளிவா சொல்லுது சாஸ்திரம். பிரம்மன் தான் காரணம். பிரம்மத்திடத்திலிருந்து தான் மொத்தமே உருவாகிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த பிசம்பிசந்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்மேதி. தைத்திரிய உபனிஷத்து அடையாளம் சொல்றது பிரம்மத்துக்கு. எதுங்கிட்டேந்து ஜகத்தெல்லாம் உருவாகுமோ, எதால் காக்கப்படுமோ, எதனிடத்தில் லயிக்குமோ அத பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ. பிரம்மத்திடத்திலிருந்து தான் உருவாருது, பிரம்மத்தால தான் ரட்சிக்கப்படுறது, பிரம்மத்திடத்துல தான் லயிக்கும். அந்த பிரம்மம் அக்ஷராத் சம்பவதி இஹ விஸ்வம். இந்த விஸ்வம் அக்ஷரத்திடத்திலிருந்து பிறக்கிறது. எப்படி பிறக்கும்னா 3 திருஷ்டாந்தம் நம்ம கிட்ட வந்துருது சாஸ்திரம். போய் லௌகிக திருஷ்டாந்தம், நமக்கு தெரிஞ்ச திருஷ்டாந்தம் சொல்றது. யதா ஊர்ணநாபிஹி ஸ்ருஜதே கிருண்ணதேச்ச. ஊர்ணநாபி செலந்தி பூச்சி. அந்த பூச்சி தன்னுடைய வாயிலேருந்து ஒரு நூலை உழுந்து அதை ஒரு வீடு கூடு கட்டும். அந்த கூட்டுக்குள்ள ரொம்ப நாளா விளையாடும். அதுலயே பிடிச்சுக்கும், ஆடும், ஓடும், பாடும், எல்லாம் பண்ணும். அது சிருஜதே. யதா ஊர்ணநாபிஹி ஸ்ருஜதே. எப்படி தன் வாயிலிருந்து நூலை விட்டு வீடாக்கிட்டு அந்த வீடு முழுக்க விளையாடிட்டு போரும்னா அந்த நூலை பிடிச்சிருந்து வாய்க்குள்ள இழுத்துட்டே ஏறிடும். கிருண்ணதேச்ச. அப்ப வெளியில இருந்து ஒண்ணுமே வரல, அதுங்கிட்டே இருந்து தான் வெளியில வந்திருக்கு. வெளியில எதையும் விட்டுட்டு போயிடல, எல்லாத்தையும் உள்ள இழுத்து. யதா ஊர்ணநாபிஹி ஸ்ருஜதே கிருண்ணதேச்ச. எப்படி அதுங்கிட்டே மொத்தத்தையும் விட்டுதோ, மொத்தத்தையும் உள்ள இழுத்துதோ, அப்படி பிரம்மம் ஜகத்தை படைக்கிறதுங்கிறார். இப்ப கடைசியிலே சிலந்தி பூச்சி தான் பிரம்மம் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த திட்டாந்தம் அவ்வளவுதான் இருக்கு. இப்போ அப்ப அந்த பூச்சி ஆட்டம் பிரம்மத்தை வச்சுங்கோ. அது தன்னுடைய திருமேனிலிருந்தே ஜகத்தை படைக்கிறதோ இல்லையோ, அது சிருஜத்தை. தன் வாயிலிருந்து நூலை விடுற மாதிரி அந்த நூலால வீடு கட்டுறது. எவ்வளவு பெரிய மகாநகரங்கள், எவ்வளவு பெரிய உலகங்கள், என்னென்னமோ இருக்கு. எத்தனை பாட்டும் கூத்தும் கேளிக்கும் அடிக்கணுமோ அதுக்குள்ளேயே பிரம்மன் தானும் ரொம்ப நன்னா அனுபவிக்கிறார். இவன் நன்னா பண்ணான்னா சிரிச்சுட்டே அனுபவிக்கிறார். இவன் முட்டாள்தனமா பண்ணான்னா இன்னும் சிரிச்சுட்டே அனுபவிக்கிறார். எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். தான் படைச்சிருக்கிற ஜகத்து ஆனந்தமா ஆகாரம் விகாரம் பிரகாரம் சம்ஹாரம் எல்லாம் பண்றார். அனைத்து முடிஞ்சு போச்சு. ஆச்சு, ரொம்ப நாள் விளையாடிட்டும் போல் இருக்கே, சிருஷ்டி போருமே, பிரளயம் வந்துடலாமேன்னு ஒண்ணு மொத்தத்தையும் தனக்குள்ளேயே இழுத்து விடுறாருங்க. அப்ப சிருஜதே கிருண்ணதேச்ச. அப்ப செலந்தியினுடைய வாயிலேந்து வந்த நூல் வீடு அத்தனையும் உள்ள எடுத்துப்போ. அதுக்குன்னு நூலும் செலந்தியும் ஒன்னான்னா இல்லையே. செலந்தி வேற, நூல் வேற, கட்டப்பட்ட வீடும் வேற. அப்ப வேறங்கிறதுக்காக தனித்து வெளியில் எடுத்து வச்சிட முடியுமா? அதோட ஒட்டின்னு இருக்கிறது, பிரியவே பிரியாது. அப்படித்தான் இந்த சித்தும் அச்சித்தும் பிரம்மத்தோட ஒட்டின்னு இருக்கு. அதுக்கும் சித்து அச்சித்தும் பிரம்மமும் ஒண்ணு இல்ல. சேத்தனாச்சேதனம் வேற, தத்துவம் பிரம்மம் வேற. தத்துவம் வேற, ஆனாலும் விசிஷ்டமா இருக்கும் இல்லையோ, எப்போது அந்த பிரம்மத்தோட ஒட்டின்னு இருக்கு. அப்ப ஊர்ணநாபியானது தன்னிடத்திலிருந்து வெளியில விட்டு தனக்குள்ளேயே கிரகிக்கிறதோ இல்லையோ, அத போல பிரம்மன் தங்கிட்டேந்தே வெளியில அனுப்புறது, தங்கிட்டேந்தே உள்ள இழுத்து விடுறது. மயில் திட்டாந்தம். ஆண் மயில் ஆடி பார்த்திருக்கீங்களோ இல்லையோ. பராசர வட்ட ரொம்ப ஆச்சரியமா உதாரணம் சொல்றார். பெண்மையில பார்க்கும், இல்ல கார் மேகத்தை பார்க்கும், அதுக்கு ஒரே ஆனந்தம் வந்துடும். உடனே தான் மடிச்சு வச்சிருக்கிற தோகை அப்படியே விரிக்கும். விரித்த தோகையோட ரொம்ப நன்னா ஆட்டம் ஆடும். போரும், மழை முடிஞ்சு போச்சு, பெண்மையில் நகர்ந்து போச்சு அப்படின்னா சட்டுன்னு சுருக்கிடும், மொத்தத்தையும் தங்கிட்டே சுருக்கிக்கும். அதே போல ஆண்மையில போல பகவான் ஸ்ரீரங்கநாச்சியார் தான் பெண்மையில். அவளை பார்த்த உடனே தன் திருமேனி மயில் தோகை அப்படி விரிக்கிறாப்புல இவ்வளவு பெரிய ஜகத்தை விரிக்கிறார். அவள் கொஞ்சம் உற்சவம் முடிஞ்சு போச்சுன்னு உள்ள போய் எழுந்து விட்டாள்னா மொத்தத்தையும் தானே சுருக்கிடும். அவ்வளவுதான் அவர் பண்ணுகிறார். அப்ப யதா ஊர்ணநாபிஹி ஒரு திருஷ்டாந்தம். அணுசிகி நிசிகீவ. எப்படி மயில் தோகையை விரித்தாடுமோ அதை போல பகவான் ஆடுறார்.